Is worship the only purpose or reason that God created humans? If that is what we are created for, and that's what we are going to do for eternity, why did God create us on earth and not in heaven? ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் அது. தேவனை ஆராதிப்பது தான் தேவன் நமக்கு வச்ச ஒரே நோக்கமாக இருக்குமானா, நம்மளை ஆண்டவர் நம்ம எந்த நாளும் காலாகாலமாக நம்ம பரலோகத்தில் தேவனை துதிக்கிறது தான் நம்முடைய வேலை அப்படி இருக்குமானா, நம்மளை எதுக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு? நம்மளை படைச்சதே பரலோகத்தில் படைச்சிருந்தா அங்கேயே உட்காந்து அங்கேயே என்ன பண்ணியிருக்கலாம்? தேவனை ஆராதிச்சிருக்கலாமே அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். லெட் மீ ஆன்சர் திஸ். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் இட் ஆல்சோ மேட் மீ டு திங்க். ஒரு காரியம் முதல்ல நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஹெவனாக இருந்தாலும் ஏர்த்தாக இருந்தாலும் இது ரெண்டுமே தேவனுடைய சிருஷ்டிப்பு தான். ஹெவன் மட்டும் அவருடைய சிருஷ்டிப்பு இல்லை, இந்த பூமியும் தேவனுடைய படைப்பு. இந்த பூமியை கர்த்தர் தம்முடைய கையில் அரசாளுகிறார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறார். இந்த பரலோகத்தை ஆண்டவர் படைத்ததுக்கும் காரணம் இருக்குது, இந்த பூமியை படைத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார் இல்லையா? இந்த படைக்கப்பட்ட இந்த இடங்கள் எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, நீங்கள் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1 முதல் 2 வசனங்களை வாசித்தால், Psalm 19 verse 1 to 2, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எதுக்காக ஆண்டவர் பூமியை உண்டாக்குனார்னா, தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் அ டிஸ்பிளே ஆஃப் காட்ஸ் க்ளோரி அண்ட் பவர். அதை மறந்துடாதீங்க. இந்த பூமி அப்படின்றது ஒரு இன்ஃபீரியரான இடம் மாதிரி ஆண்டவர் உண்டாக்கலை. இது அவருடைய மகிமையை விளங்க பண்ணின அநேகவற்றில் இதுவும் ஒன்று. This is one among the many things God created to display His power and glory. ரெண்டாவது, இந்த பூமியை தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படி படைத்த ஆண்டவர் இந்த பூமியை தன்னுடைய சொந்தமாகவே வைத்திருக்கிறார். இதுவும் தேவனுடையது தான் என்பது நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். Deuteronomy chapter 10 and verse 14, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் என்று போட்டிருக்கு. ஸோ both are created by God. ரெண்டுமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, ரெண்டுமே தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறது, ரெண்டையுமே தேவன் தன்னுடைய உடைமையாக வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேணுமானா, இந்த பூமி தேவன் உண்டாக்கும் போது, அதில் தேவன் மனுஷனை படைக்கும் போது, அதை அதில் வைக்கும்போது, தன்னை தேவன் மனுஷனுக்கு வெளிப்படுத்துவதை முக்கிய நோக்கமாக வைத்திருந்தார். Earth is the place where God made himself known to mankind. மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற முக்கியமான இடமாக தேவன் இந்த பூமியை படைத்து வைத்திருந்தார். இதை நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே தேவன் எல்லா படைப்புகளையும் படைக்கிறார் பாருங்க. காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நல்லா கவனிங்க. காணப்படாத தேவன் அவருடைய நித்திய வல்லமையும் மகிமையையும் நாம் பார்க்கறதுக்காக ஆண்டவர் ஃபிசிக்கலாக ஒரு ஏர்த்தை ஆண்டவர் கிரியேட் பண்ணார். சொல்லுது புரியுதா? தேவன் ஆவியாக இருக்கிறார், ஒருவனும் தேவனை கண்டதில்லை. இந்த ஆவியாக இருக்கிற தேவன், ஒருவரும் காணக்கூடாத சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், நாம் அவருடைய மகிமை எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் இந்த பூமியை படைத்து அதுக்குள்ளே நம்மளையும் வச்சார். ஸோ இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்னா, தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை நீங்கள் சின்ன சின்ன சிருஷ்டிகள்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஆண்ட், அதை நீங்கள் கொஞ்சம் உட்காந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஸ்டன்னிங்காக இருக்கும். அந்த ஆண்ட்டை அந்த எறும்பை உங்கள் விரலால் நீங்கள் தொட்டிங்கன்னா கூட அது நசுங்கி செத்து போயிடும்.
இல்லையா? அந்த ஆண்ட்டுக்கு காலு, அந்த ஆண்ட்டுக்கு கண்ணு, அந்த ஆண்ட்டுக்கு வாய், அந்த ஆண்ட்டுக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த ஆண்ட்டுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அது குட்டி போடுது. அது என்ன, இதுவே குட்டி, இந்த குட்டி என்ன பண்ணுது? இதெல்லாம் என்னன்னா நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் மைக்ரோ சிப்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எறும்பை விட சின்ன 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 ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இன்செக்ட்ஸும் இருக்குது. இன்னும் சொல்கிறாங்க கண்ணாலேயே தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? வெறும் வந்து அது எதில் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். பாக்டீரியாலாம் இருக்குல்ல, வைரஸஸ் இருக்குது. ஐயோ, இது மனுஷனை என்ன பாடுபடுத்துச்சு! எவ்வளோ பெரிய மனுஷன் கூட ஆடி போயிட்டான் இந்த வைரஸில். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வைரஸ் நம்மளை படுத்துகிற பாடு எல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் படைச்சார்னா, என் க்ளோரி எவ்வளோ பெருசு தெரியுமா? நீ மைக்ரோ சிப் பற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஆதி காலம் முதல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உண்டாக்கி அது ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு ஒரு வாய், ஒரு கண், அதுக்கு ஒரு கால், அதுக்கு ஒரு வயிறு, அதுக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கு ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமு, அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டு, அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் எல்லாம் உண்டாக்கி வாழ்நாளெல்லாம் இதை ஸ்டடி பண்ணால் கூட ஒரு மனுஷன் படித்து முடிக்கவே முடியாது. கடைசியில் பார்த்தா பிஹெச்டி வாங்கியிருக்கிறேன்னு வாங்க. என்ன பிஹெச்டின்னு கேட்டால், நாங்கள் வந்து ஒரே ஒரு ஆர்கானிசமில் நாங்கள் பிஹெச்டி வாங்கியிருக்கோம். எம்டி டாக்டர்னு வாங்க. என்ன எம்டி? நீங்கள் என்ன எம்டினா எதில் ஸ்பெஷலைசேஷன்னா, நாங்கள் வந்து தோலில் ஸ்பெஷலைசேஷன். இத்தனை வருஷம் படித்து மேலே தோல் மட்டும் தான் படித்து முடிச்சியா அப்படின்னு கேட்டால், இன்னும் அதையே படித்து முடிக்கல, இன்னும் ரிசர்ச்சில் போயிட்டே இருக்குது. எனக்கு அதனுடைய பிரச்சனைகளை என்னால் என்னென்ன பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. நம்ம தேவனுடைய மகிமையை காண்றதுக்கு அங்கங்கே அலைய வேண்டியதுனா இல்லை. உங்கள் உடம்பை பார்த்தாலே, நம்ம உடம்பை பார்த்தாலே, ஐயோ அது எவ்வளோ பெரிய வண்டர். இதெல்லாம் எதுக்கு படைச்சார்னா, தம்முடைய மகிமையை விளங்க பண்ண முடியும். அப்போ தேவன் தான் பூமியும் படைச்சார்ன்றதை மறந்துடாதீங்க. அந்த தேவன் தன்னுடைய கரத்தில் அதை வைத்திருக்கிறார். இந்த படைக்கப்பட்ட பூமியின் மூலமாக காணக்கூடாத தேவனுடைய மகிமையை நாம் காண்றதுக்கு தேவன் இவைகளை படைத்தது மாத்திரமல்ல, நம்மையும் தேவன் அதில் படைத்து அதில் ஆண்டவர் வைத்தார். எதுக்குன்னா, நீ தேவனுடைய மகிமையில் உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் என்ஜாய் த வண்டர் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். தேவனுடைய மகிமை எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படின்றத நீ வந்து கண்டுபிடி, நீ வந்து அதை அனுபவின்னு தான் ஆண்டவர் வச்சிருந்தார் இந்த உலகத்தில். இன்னும் பியூட்டிஃபுல்லாக இன்னும் சொல்ல வேணுமானா, ஆண்டவர் இந்த உலகத்தையே, நல்லா கவனிங்க, இந்த உலகத்தையே எதுக்கு படைச்சார் தெரியுமா? எந்த ஸ்டேட்டஸில் படைச்சார்னா, மனுஷன் வந்து இந்த உலகத்தில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு செட்டப்பை ஆண்டவர் உண்டாக்கி நமக்குன்னே இதை வச்சுருக்காரு. இதை இன்றைக்கு கூட மார்ஸுக்கு போகிறேன்றாங்க, பெருன மூணுக்கு போயிட்டு வந்தேன். நான் கூட மூணில் இறங்க போகிறாங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா மேலே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்த இப்போ தான் டெஸ்டிங் போயிட்டுருக்கோன்றானுங்க. இப்போ இவ்வளோ கோடி செலவு பண்ணி மேலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு அதை அவ்வளோ பிரம்மாண்டமாக பேசிக்கிறாங்க. ஆனால் ஆக மொத்தம் மூணுலேயே இறங்கிட்டா கூட ஒரு சில மினிட்ஸ் தான் அங்கே இருக்க முடியும், ஒரு சில நிமிஷங்கள். அதுக்குள்ளே ஆக்சிஜன் டேங்கில் இருக்க ஆக்சிஜன் காலியாச்சுன்னா அங்கே அவருக்கு முடிஞ்சது தான், அவருக்கு சமாதி அங்கே தான் இல்லையா? என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் மூணில் போய் வீடு கட்ட போகிறோம், மார்ஸில் வீடு கட்டிட்டு போட்டோம். ஆனால் அது தேவன் மனுஷன் தங்கணும், வாழணும், அவன் பெருகணுன்றதுக்காக தேவன் உண்டாக்கவே இல்லை. இந்த அண்ட சராசரங்களில் மனுஷன் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடம் அப்படின்னா இந்த பூமி மட்டும்தான். அது உண்மையா இல்லையா? சயின்டிஃபிக்கல் இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் சோ பியூட்டிஃபுல்லி மேட். மனுஷனுக்கு வேண்டிய ஆக்சிஜன், மனுஷனுக்கு வேண்டிய லைட், மனுஷனுக்கு வேண்டிய வாட்டர், இது எங்கேயுமே கிடையாது. அங்கெல்லாம் போயிட்டு வரணும்னா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரதுக்கு பல கோடிகள் செலவழிக்கணும். ஒரு சில நிமிஷங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையை நீட்ட முடியாது, காலையை நீட்ட முடியாது, மிதந்துக்கிட்டே கிடக்கணும். ஆனால் ஆண்டவர் மனுஷனை வந்து இந்த பூமியில் வச்சது எதுக்குன்னா, இங்கே பாரு, உனக்குன்னு நீ சர்வைவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்கேன். யூ கேன் என்ஜாய் லைஃப், என்னுடைய மகிமை நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு. த பர்ஃபெக்ட் பிளேஸ் வேர் யூ கேன் சர்வைவ் அண்ட் லிவ். வாழ்கிறது மாத்திரம் இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 1:26 படித்தா, இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சுட்டு அவங்கள ஆசீர்வதிக்கும் போது, நீ பலுகுங்க, பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, அதை என்ன பண்ணுங்க, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னாரு. இங்கே வந்து உலகம் வந்து ஒரு மனுஷனை
உயிர் வாழ வைக்குது, அவனை வந்து பெருக வைக்குது, பலுக வைக்குது. இந்த முழு உலகத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. உண்மையா இல்லையா? மனுஷன் எவ்வளோ அதிகாரம் வச்சுருக்கான்னு ஜூவில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். தன்னை விட பல மடங்கு பெரிய மிருகங்கள், வலிமையான மிருகங்களை ஒரு என்க்ளோஷர் போட்டு உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, மனுஷனுக்கு பூமியில் உள்ள அத்தனை பிராணிகள் மேலே என்ன இருக்குது? கண்ட்ரோல் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. இது அமேசிங் இல்லையா? இந்த மாதிரி உலகத்தில் வேறு அண்ட சராசரங்களில் எங்கேயுமே நம்ம கண்ட்ரோலுக்கு எதுவுமே அடங்காது. நம்ம தான் அதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கோம். பட் காட் பிளஸ் திஸ் earth. அதனால் தயவுசெய்து இந்த உலகம் வந்து ஐயோ மோசமான இடம், நம்மளை பரலோகத்திலே உண்டாக்கியிருக்கலான்னு நினைக்காதீங்க. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டிசைன் ஜஸ்ட் ஃபார் அஸ். நமக்காக மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா இந்த பூமி. ஆனால் இந்த பூமியை தேவன் மனுஷன் பழுகணும், பெருகணும், நிரப்பணும், ஆளுகை செய்யணும், பண்படுத்தணும், காக்கணும்லாம் வச்சார். ஆனால் இவன் அதை கரப்ட் பண்ணி விட்டான், எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டான். புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனி என்ன பண்ணிட்டான்? புசிச்சிட்டான். அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த பூமியை சபிக்கிறார். சபிச்சது மாத்திரம் இல்லை, நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-12 வாசித்தீங்கன்னா, அவர் உண்டாக்கின இந்த பூமியை ஒரு நாள் அழிக்க போகிறார். நோவாமின் நாட்களில் தண்ணீரினாலே பூமியை அழிச்சார். ஆனால் இப்பொழுது வரப்போகும் நாட்களில் அக்கினிக்கு இரையாக இந்த பூமியை வச்சு முழு பூமி என்ன பண்ண போகிறாரு? எரித்து சாம்பலாக்க போகிறாரு. இது வேதத்தில் இருக்குது. இது சாம்பலாக்கிற வேளையில் தம்மை நேசித்து, தம்மை விசுவாசித்து, தம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் டெம்பரவரியாக என்ன பண்ணுவார்னா, ஹெவனில் ஒரு பிளேஸ் வச்சுருக்கார் நமக்கு. we have a residence in heaven. இந்த அழிவு நடக்கும்போது தேவன் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் பத்திரப்படுத்துவார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அங்கே பத்திரமான ஒரு இடம் ஆண்டவர் உண்டாக்குறார். ஆனால் மறந்துடாதீங்க, அது நம்முடைய பெர்மனன்ட் இடம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டால், நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்போ நாம் அங்கே இருக்கும்போது ஆண்டவர் இந்த என்டையர் ஏர்த்தை என்ன செய்வாராம்? நியூ எர்த். ஏன்னா நாமெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும், நாம ஜீசஸ் போல மாறிடுவோம். ஸோ க்ளோரியஸ் ஹோப் என்னன்னா, ஆண்டவர் இந்த பூமியை புதுசாக்கிடுவாராம், என்டையர்லி நியூ. an earth without any disaster, disease, any danger, எதுவுமே இல்லாத ஒரு புதிய பூமியை ஆண்டவர் இந்த உலகத்தில் உண்டாக்குவார். உண்டாக்கி கொண்டு வந்து நம்மளை இங்கே கொண்டு வந்து, அன்றைக்கு ஆதாம் எப்படி பூமி முழுவதையும் பண்படுத்தி ஆண்டு கொண்டானோ, அதே போல் நம்மளையும் ஆண்டவர் ஆளுகை செய்ய வைப்பார். அது எவ்வளோ நாள்னா 1000 வருஷம்னு போட்டிருக்கு. 1000 years நாம் தேவனோடு ஆளுகை செய்வோன்னு போட்டிருக்கு. அது லிட்ரலாக என்னன்னு சொன்னால், இட் இஸ் மோர் லைக் இட்டர்னிட்டி. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் தேவ பிரசன்னத்தில் அவர் நம்முடைய ஒரிஜினல் பிளான் அண்ட் டிசைன் வச்சுருக்காருல, அந்த டிசைனுக்கு தேவன் நம்மளை திரும்ப என்ன பண்ணுவார்? ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வருவார். இது தேவனுடைய டிவைன் பிளான். ஆண்டவர் இந்த பூமியை மனுஷனுக்காக ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் பரலோகத்தை எதுக்காக உண்டாக்கினார் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 115 verse 16. 115:16 வாசித்தால் சங்கீதம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடையவைகள், அல்லது பரலோகம் அப்படின்றது தேவனுடையது. பூமி யாருடையது சொல்லுங்க? நம்முடையது. தயவுசெய்து நினச்சிக்கிட்டாதீங்க பூமி வந்து ரொம்ப இன்ஃபீரியரான இடம் இல்லை. பூமி வந்து நாம் வாழ்வதற்கென்று தேவன் உண்டாக்குன பர்ஃபெக்ட் ஸ்பாட். இதுதான், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்பாட். இது ஆண்டவரே வடிவமைச்சார், ஆண்டவரே உருவாக்கினார், ஆண்டவரே நிரப்பினார், ஆண்டவரே ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனோடு தேவன் உறவாடினார். ஆண்டவர் மனுஷனை தனியாக விடலை. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் வந்து பரலோகத்தை விட்டு தேவன் வந்து உலாவினாராம், மனுஷனோட உலாவினார்.
உலாவி அவனோடு சம்பாஷணை பண்ணார். அந்த அனுபவத்தை மனுஷன்தான் என்ன பண்ணிட்டான், கெடுத்துட்டான். நம்மளுக்கு பர்ஃபெக்டாக, நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த இடத்த வச்சிருக்கிறாரு. பரலோகம் வந்து தேவனுடையது, அவருடைய வாசஸ்தலம். அது தூதர்களுக்காய் வைக்கப்பட்ட ஒரு வாசஸ்தலம். ஆனால் நமக்கு இந்த இடத்த அவ்வளோ பியூட்டிஃபுல்லான, ஏன் நம்ம வந்து ஐயோ ஹெவன் மாதிரி நம்ம இந்த ஏர்த் இல்லையேன்னு ஏன் நினைக்கிறோன்னா, நமக்கு எடுத்து போட்டது தான். ஆதாமுடைய பாவத்தினால கெடுத்து போட்டது. அந்த பூமியை நீங்கள் வந்து கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த அளவு ஒரு பர்ஃபெக்ட் ஏர்த்தாக அது இருந்துச்சு. யோசித்து பாருங்க, எவ்வளோ கேர்ஃப்ரீயாக அவங்க இருந்திருக்காங்க, எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. இட் வாஸ் லைக் ஹெவன் ஆன் எர்த். ஆனால் மனுஷன் தான் கெடுத்து போட்டான். அதனால தான் இங்கே நம்மளுக்கு எதுக்கு இந்த வார்ஷிப் கான்ஃபரன்ஸு, எதுக்கு வார்ஷிப் செமினார்லாம் கேட்டால், இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீ பழகிக்கிட்டு வேத வாக்கியங்களை கற்றுக்கொண்டு தேவனிடம் போய் சேரணும், அவர் முகத்தை தரிசிக்கணும், அவர் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு திரும்ப சுதந்திரிக்க கொடுக்க போகிற புதிய வானம் புதிய பூமியில் தேவனோடு சேர்ந்து அரசாட்சி செய்யணும். இதுதான் நோக்கம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் தட் God cannot take us to heaven, or God does not want us to be in heaven. God just made a perfect place for us to stay, which is the earth. இந்த பூமியிலே நாம் பர்ஃபெக்டான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதை நாம் எதிர்நோக்கிறோம். ஒரு புதிய பூமிக்குள்ளே பிரவேசிப்போன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ அதனால தான் ஆண்டவர் நம்மளை பரலோகத்தில் படைக்கலை, எங்கே படைச்சார், பூமியில் படைச்சார். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறதுக்காகவே யாரை வச்சுருக்கிறாரு, தூதர்களை வச்சுருக்காரு. தூதர்கள் வந்து அவருடைய அவருடைய அழைப்பை கேட்டு அவருடைய அரசாட்சிக்கு கீழ்ப்படிந்திருக்கிற தூதர்களை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் நம்மளை கொண்டு போவார், அவருடைய வீட்டுக்கும் கொண்டு போவார். ஆனால் நமக்குன்னு திருப்பி உண்டாக்குன ஒரிஜினல் ஏர்த்தை திரும்ப ரினியூ பண்ணி திருப்பி கொண்டு வந்து வைப்பார். பிகாஸ் வி ஆர் ஃபிட் டு லிவ் இன் தி எர்த். இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்குனே கற்று இந்த பூமி அவ்வளோ பர்ஃபெக்டாக உண்டாக்குனாரு. நம்மளை மட்டும்தான் ஆண்டவர் வாழ வச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு கிருபை இல்லையா? ஆல் ரைட், ஸோ தட் இஸ் த ரீசன். ஆல் ரைட், பட் இட்ஸ் an interesting question. ஓகே, இன்னொரு கேள்வி.